அனைவருக்கும் வணக்கம். நான் இப்பொழுது என்னோட பூநகரிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு A32 பாதையூடாக தான் வந்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது சங்குப்பட்டியிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறேன். நீங்க பாத்தீங்கன்னா சங்குப்பட்டியிலிருந்து யாழ்ப்பாணம் வரைக்கும் அதுல ஒரு ஆர்மி பாயிண்ட் இருக்கு. அதோட அதுல வீதி தடுப்புகளும் இருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் என்னென்னா என்னால் அதை காண முடியல. அதாவது அதுல இருந்த வீதி தடுப்புகளையும் மற்ற அதுல கடமையில இருந்த ஆர்மியை என்னால் காண முடியல. அதை எடுத்துட்டாங்க. ஆனா அதுல அவங்களோட அந்த கேம்பவுண்ட் இருந்தது, அது அப்படியே தான் இருக்குது. நேற்று பார்த்தீங்கன்னா ஆணையரவில் இருந்த வீதி தடைகள் மற்றது ஆர்மியின் எண்ணிக்கையை குறைச்சிருந்தாங்க. அதோட சேர்த்து அல்லது ஒரு சில தினங்களுக்கு முன்பாக தான் இந்த செயற்பாடு இங்கே நடைபெற்றிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதோட பார்த்தீங்கன்னா பூநகரிக்கும் சங்குப்பட்டி பாலத்துக்கும் இடையில ஒரு ஆர்மி பாயிண்ட்டும் மற்றது வீதி தடையும் இருந்தது. அது அவங்க எடுக்கல. அது இப்பயும் அப்படி தான் இருக்குது. அந்த பாயிண்ட்ல இந்த டிப்பர் அதுகளோட பெர்மிட் செக் பண்ணி தான் அவங்க அனுப்பி கொண்டு இருக்கிறாங்க. மற்றது இந்த சங்குப்பட்டி பாலம் பழுதடைந்ததால சில வாரங்களுக்கு முன்பு இதால கனரக வாகனங்கள் செல்ல அனுமதிக்கல. மற்றது பேருந்துகளும் பயணிகளை இறக்கி விட்டு வெறும் பேருந்தான் இந்த பாலத்தால செல்ல அனுமதி வழங்கினவ. இப்பொழுதாவது திருத்திட்டாங்க. இந்த பாலத்தினூடாக கனரக வாகனங்கள் மற்றது பேருந்துகள் இதால செல்லக்கூடியதா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. சங்குப்பட்டி பாலத்தை பார்த்தீங்கன்னா இதில் 2 வீதி தடுப்பும் அதோட இணைஞ்ச ஆர்மியின் கேம்பும் இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா சங்குப்பட்டி பாலத்துக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையிலான அந்த வீதி தடுப்பு தான் எடுத்திருக்கிறாங்க. மற்றது சங்குப்பட்டி பாலத்துக்கும் பூநகரிக்கும் இடையிலான வீதி தடுப்பு அப்படியே தான் இருக்குது. உண்மையிலேயே அது இருக்கிறத ஒரு வகையில நல்லா. ஏனென்றா இந்த வீதியூடாக நடக்கிற சட்டவிரோத கடத்த செயற்பாடுகள் இதால குறைக்கப்படும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.